ஆதிபராசக்திக்கு துர்கா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. துர்கை. இந்த துர்கா அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுங்கிறது தான் அந்த சீரியல். துர்கா மாசுர் அப்படிங்கிற ஒரு ராட்சதன், அரக்கன். அவன் ஒரு காளி பக்தன். வந்து உட்காந்து தவம் செய்யறான். காளி வரா, அப்படியே ஒரு கொடி மாதிரி அப்படி வந்து அப்படியே காத்துல வந்து அப்படி நிக்கிறா. துர்கா மாசுர் கண்ணை திறக்கிறான். காளி வந்துட்டியான்னு கேட்கிறான். வந்துட்டேன். என்ன வேணும் உனக்கு? எதை கேட்டாலும் தருவாயா? நீ என் பக்தன், நீ நன்றாக இருக்க வேண்டும், என்ன வரம் வேண்டும் கேள். அவன் சொன்னாங்க, ஆதிபராசக்தியை கொல்ல வேண்டும். அவ போயிட்டா, சீப்போன்ட்டு போயிட்டா, சொல்ல முடியாதுன்னு போயிட்டா. அவன் கைய வெட்டி போடுறான். காளி மறுபடியும் வர்றா, சொல்ல முடியாதுங்கிறான். இருக்கு, உபாயம் இருக்கு, சொல். இந்த கைய வெட்டுறான். அவ போயிட்டா, கழுத்தை வெட்டுறாங்க. அம்மாவால தாங்க முடியல, வந்துட்டா. என்னடா வேணும் உனக்கு? ஆதிபராசக்தியை கொல்லணும், உபாயம் சொல். சொல்றா, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது, ஆனால் அவள் பலத்தை குறைக்க முடியும். அவள் பலம் குறைகின்ற பொழுது நீ அவளை கொல்லலாம், அது உன் சாமர்த்தியம். அவள் பலத்தை குறைக்கிறது மட்டும் சொல்லி தரேன்ட்டான். சரி சொல்லு, நீ போருக்கு அவளை கூப்பிடு. எல்லார் முன்னாலையும் அவளை உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு திட்டணும்னு தோணுதோ, எவ்வளவு அவமானப்படுத்தணும்னு தோணுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை பத்தி கெட்டதா சொல்லணுமோ சொல்லு. சொன்னா ஆதிபராசக்தி மிரள்வா. கெட்ட வார்த்தைகளை அவளால் தாங்க முடியாது, அவமானத்தை அவளால் தாங்க முடியாது. நீ அவளை பேசு, அவ பலம் குறைவா பாரு, அப்ப நீ வந்து வாழ சீவு. இவன் ஆரம்பிக்கிறாங்க. அவள் அழகை குறை சொல்கிறான், அவள் ஒழுக்கத்தை குறை சொல்கிறான், அவள் ஆற்றலை குறை சொல்கிறான், அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றான். பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னால இப்படி எல்லாம் பேசுறானான்னு சொல்லிட்டு அப்படியே பலம் குறைகிறா பாருங்க. அவன் ஆயுதத்தை எடுக்கும் போது சிவபெருமான் வந்து தன் சக்தியை கொடுத்து ஆதிபராசக்தியை மறுபடியும் சக்தி பெற செய்து ஆதிபராசக்தி துர்கா மாசுரை கொள்கிறாள். துர்கா என்கின்ற பெயர் அவளுக்கு வந்து சேருது. இவ்வளவுதான் மேட்டர். இதுல சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு எதிராக அவளை அவமானம் செய்யும் வகையிலே அவதூறை பேசுங்கள். பேசினால் அவள் பலம் குறைவாள். உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், நாம ஆதிபராசக்தின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம முன்னால எந்த அசுரன் வந்து நமக்கு எதிராக எவ்வளவு அவதூறை சொன்னாலும் இதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் சிவபெருமான்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரகசியத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.